ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தலைவர் ரஜினிகாந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தலைவருடைய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் ஒரு படம். ஆமாங்க, நம்ம அட்லி அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம ரஜினி அவர்களும் சல்மான் கான் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீ என்னடா அழிச்சு விட்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இது வந்து பாலிவுட்டில் இருக்கிற ஒரு சேனல் வந்து அவங்களே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது அஃபிஷியலாக இன்னும் டேரக்டர் சைட்லேருந்தோ இல்லை ஆக்டர் சைட்லேருந்தோ வரல. ஸோ வந்துச்சுன்னா வேறு மாதிரியான ஒரு நியூஸாக இருக்கும். ஏன்னா சல்மான் கான் பற்றி நம்ம தெரியும், பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். அதே மாதிரி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் பற்றி தெரியும், அவரும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகி ஒரே படத்தில் நடிக்கிறாங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, வேறு மாதிரி எங்கேயோ இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுடைய கதை ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லீட் ரோலும் இவங்க ரெண்டு பேரையும் லீட் ரோலில் வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸும் போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் எந்த உண்மை அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் இது வந்து இப்போ அஃபிஷியலாக வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம சல்மான் கான் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் சினிமா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்கும். ஏன்னா வேறு மாதிரியான ஒரு ஸ்டார்டமுள்ள ஒரு ரெண்டு பேர் நடிக்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.